வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் வினோத் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஈஸியர் லைஃப் இஸ் இன் த பெஸ்ட் லைஃப். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, நிறைய பேர் நாங்கள் எல்லாரும் என்ன தான் வி சேசிங் கம்ஃபர்ட், வி சேசிங் கன்வீனியன்ஸ், லெஸ் ஸ்ட்ரகிள் இன் லைஃப், அதான் நாங்களும் துரத்துறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வை வுட் எனி ஒன் சேஸ் டிஃபிகல்ட்டி, பட் யூஆர் சேயிங் தட் இஸ் வாட் இஸ் த பெஸ்ட் லைஃப். லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருந்தால் தான் மீனிங்கிறீங்க. மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப்? நீ எதுக்கு ஒரு லைஃப்பில் எதுக்கு பிறந்த, எதுக்கு வளர்ந்த, அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கணும்னா. எவ்ரி அனிமல் இஸ் பார்ன், எவ்ரி அனிமல் க்ரோஸ் அப், இட் மேட்ஸ் வித் அனதர் ஃபீமேல், இட் ப்ரொடியூசஸ் சில்ட்ரன் அண்ட் தென் இட் டைஸ். Man is different. Cycle of life. So that cycle of life is true for you, true for me, true for anybody. எல்லாருக்கும் ஒரே சைக்கிள் ஆஃப் லைஃப் தான். கரெக்ட். இந்த சைக்கிளில் நீ என்ன தான், நீ பாரதியாவும் காந்தியாவும் ஆடுறதுக்கு நீ என்ன பண்ண? அட்லீஸ்ட் வை ஷுட் சம்படி ரிமெம்பர். 10 பேர் ஒன்று எதுக்கு 10 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தராவது உன் பேரை சொன்னோமா? முக்கால்வாசி பேர், நீ இப்போ இந்த ஆஃபீஸில் 300 பேர் வேலை செய்கிறாங்க, இதில் 200 பேருக்கு அவங்க தாத்தா பேரே தெரியாது. நீ எல்லாம் வேலை செஞ்சு உன் பையனை நீ வளர்த்து உன் பையனுக்காக ஊரே சாக்ரிஃபைஸ் பண்ணி உன் பையனோட பையனுக்கு உன் பேர் தெரியாது. ஷாக்கிங். உண்மைதான். ஸோ அதை ஈஸியர் லைஃப் லீட் பண்ணதுனால இது ஆகிடுது. ஆமாம், ஹூ ரிமெம்பர்ஸ் யூ? இப்போ மை மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி மேன். அது எனக்கு தான் ஞாபகம் தெரியும். பை த டைம் யூ ஆர் பார்ன் ஹி வாஸ் டெட் அண்ட் கான். ஹி வாஸ் யுவர் ஒன்லி 3.5 years. ஆமாம். உனக்கு அடியில் வந்ததுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒன்றுமே தெரியாது. தெரியாது. ஹவ் வில் தே ரிமெம்பர்? நானே நான் இவ்வளோ ஞாபகம் இருக்கிறது நீங்கள் கதையை சொன்னதுனால இல்லை. இல்லாட்டா என்ன தெரியும்? ஏட் 5 sons. யாருக்கு தெரியும்? இந்த ஏரியாவில் அவர் செத்து போய் இப்போ 40 வருஷம் ஆகுது. இந்த ஏரியாவில் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் பேர் சொல்கிறாடா கேட்டு சொல்லு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஸோ அவர் ஈஸியர் லைஃப் லீட் பண்ணார். ஆமாம், தட் இஸ் த சாய்ஸ் இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட், boss, you came in this world, you exist in this world, you did it for a purpose, so you have to leave your mark in the world. நான் enough children ப்ரொடியூஸ் பண்ணேன், அதுதான் மார்க் இந்த வேர்ல்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹவ் ட்ரைடு, அட்லீஸ்ட் ப்ரூவ் டு யுவர் செல்ஃப். அந்த ஹார்ட்வேர்னு ஒரு படம் நான் போன வாரம் போட சொன்னேன். ஆமாம், அந்த மனுஷன் ஓடினான்ல, 90 வயசு வரைக்கும் ஓடினான்ல. தேர் வாஸ் அ பர்பஸ் டு ஹிஸ் லைஃப்பில். நம்ம ரோட்டில் ஒருத்தர் ஓடுவார், இங்கே இப்போ ஓடுறாரா என்னன்னு தெரியாது. பிஃபோர் கோவிட் வரைக்கும் நான் அப்புறம் வெளில போகிறதில்ல. எவ்ரிடே ஹி வில் ரன் 50 kilometers இன் சென்னை. வெறும் காந்தியன் அவர் வெறும் காலோட ஓடுவார். வாவ், தெர் இஸ் அ பர்பஸ் டு ஹிஸ் லைஃப். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால 50 kilometer டெய்லி காதி பேண்ட்டு ஹாஃப் பேண்ட் போட்டுன்னு ஓடுறதுங்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள். ஐ அக்ரி. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கம்ஃபர்ட் கில்ஸ் குரோத்தை. கம்ஃபர்ட் கில்ஸ் குரோத். எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஆள் என்ன மாதிரி 10 பேருக்கு ஞாபகம் இருக்கும்ல. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வென்எவர் ஐ டோன்ட் ரன் ஐ வில் ஃபீல் அந்த நாள் ஓடினால நம்மளால் முடியல இல்லைன்னு எனக்கு தோன்றது இல்லை. கில்ட் குத்துறது எங்கேயோ ஒரு இடத்துல குத்துறது இல்லை. தட் மேன் எக்ஸசைஸ் ஐ குண்ட். And that propels you to get out of your comfort zone. That propels you to get out of your comfort zone. யாராலையும் எல்லாரையும் எல்லாமே முடியாது. என்னால் முடியாதுன்னு நான் படுத்துட்டு இருந்தால் நான் படுத்துட்டு இருக்க வேண்டியது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோமோ, ஃப்ரம் எஜுகேஷன் டு எனி திங், it is constantly to make life easier for ourselves. But you are saying that should not be the purpose. அதான் ரொம்ப counterintuitive-ஆக இருக்குது. See, உனக்கு கம்ஃபர்ட் does not mean you cannot do the hard things பண்ணாதான உன் கம்ஃபர்ட் போகணுன்னு அவசியமே கிடையாது. Do the hard thing and to do the correct thing does not mean you have to feel loss of comfort. You may have to take social ostracism. Yeah, but the nation can go in a way which you may not agree with. அப்போ உனக்கு நாடு போகிற திசை தப்புன்னா, அந்த தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் அது தப்புன்னு. ஆனால் சொல்ல தைரியம் கிடையாது. அதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு மாரல் கரேஜ் வேணும். அது கிடையாது. அதே இல்லை. தட் இஸ் அ சிம்பிள் ஹார்ட் திங். நானும் என் ஃப்ரெண்டு முஸ்லீமாக இருப்பேன். சின்ன வயசுலேருந்து வரைக்கும் நான் ஃப்ரெண்டாக இருப்பேன். இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு முஸ்லீம் பிடிக்காமல் இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. I don't have the courage to say my friend has the right to do what he has been doing it all his life. இதை தான் நீட்ஸா delusion of mobs. So it's less. That is when the mob is behaving.
யார் தர்மன்? நீ தர்மடி போடுறது தெரியாதுல்ல, எல்லாரும் சேர்ந்து தர்மடி போடுறான், நானும் தர்மடி போடுறேன். ஸோ வாட் கரேஜ் இட் டேக்ஸ் டு சே தட் பட் இஸ் நாங்கள் என்ன we take comfort, நாங்கள் அடிக்காமல் அட்லீஸ்ட் குவைட்டாக நின்று இருக்கோம். தட் இஸ் நாட், அதுதான் கரேஜ். தட் இஸ் நாட் டூயிங் த ஹார்ட் திங். தட் இஸ் அப்டினன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது கம்ஃபர்ட். அது பெட்டர் யூ ஆர் சேயிங் எஸ் தானே. When something is wrong is happening in front of you, something injustice happening in front of you, and you are only a bystander, then you are also complicit. ஆமாம், பட் நீங்கள் வந்து வில் டிஸ்டர்ப் யுவர் ஹோல் லைஃப் இல்லை. அதனால நாட் சி நீங்கள் பிகாஸ் அது வந்து பிகம்ஸ் செல்ஃபிஷ் ஆக்ட் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம், ஒய்ஃப் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், குடும்பம் இருக்கு, அவங்களெல்லாம் நீ டிஸ்டர்ப் பண்ணுறல. ஏன்னா தேவையில்லாமல் யூ அட்ராக்ட் அட்டென்ஷன். காந்திக்கு குழந்தை இல்லையா? அப்போ ஃப்ரீடம்காக ஜெயிலுக்கு போனவனுங்கெல்லாம் குழந்தையே கிடையாது. that mob can turn against you. Let it turn. அதுதான் bravery. அதனால தான் courage. Yeah, but your family will be affected. Maybe they don't want to be that. That is okay. That is courage. ஆனால் அது செல்ஃபிஷ் இல்லையா? அது செல்ஃபிஷே கிடையாது. It is courage. The courage to do what is right in face of extreme danger. ஏன்னா எல்லா அம்மா அப்பாவும் அதான் குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்க, டேய் வேண்டாண்டா வேண்டாம், நீ ஒன்றும் போய் வாயை திறக்காத, அதான் நீ ஏன் திறக்கிற. அதனால தான் நீ நாடு இப்படி இருக்கு. அதில் வந்து பிளாட்டோ அழகாக சொல்லுவான், ஃபார் தோஸ் ஹூ டு நாட் வாண்ட் டு டூ டேக் அ ரோல் இன் பப்ளிக் லைஃப் ஆர் கண்டெம் டு பி ரூல்டு பை லெஸ்ஸர் மென். அப்படின்னா இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு, தமிழில் சொல்லுங்க, உங்களால் பப்ளிக் லைஃப்பில் பொது வாழ்க்கையில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பலைன்னா உங்கள் தலையெழுத்து லெஸ்ஸர் மென்னால் ரூல் பண்ணப்படுது. மடசாம்பிராணியும் அவங்கள ரூல் பண்ணுவாங்க. நான் சொல்ல, பிளாட்டோ சொன்னேன். பை லெஸ்ஸர் மென், நாட் மடசாம்பிராணி. ஆமாம், தமிழில் லெஸ்ஸர் மென்னா ஓகே. லெஸ்ஸர் உங்களோட கம்மி தகுதி உள்ளவர், கம்மி உங்களை ஆட்சி செய்வாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இன் லைஃப், இஃப் யூ வாண்ட் டு டூ வெல் அண்ட் கீப் ப்ரோக்ரஸிங், யூ ஷுட் ஆல்வேஸ் டூ திங்ஸ் விச் மேக் யூ அன்கம்ஃபர்டபுள். ஸோ இப்போ என்கிட்ட கிளைண்ட்டை, சிம்பிள் திங், என்கிட்ட கிளைண்ட்டை பேச அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் கிளைண்ட்டை பேசி பழகணும். ஸோ அது இன்னும் பண்ண இட் வில் பிகம் ஈஸி. தென் யூ டேக் த நெக்ஸ்ட் டஃபர் திங். ஓகே, புரிஞ்சுடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு இப்போ புரியுது. இப்போ முதல் நாளே உன்னால் மேரத்தான் ஓட முடியாது. 500 மீட்டர் ஓடு, 600 மீட்டர் ஓடு, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.